ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சோஷியல் மீடியாலையும் பார்த்தாலுமே 11A தான் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் ஃப்ளைட்லேயே அதுதான் சேஃபஸ்ட் சீட்டுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு வாங்க பார்க்கலாம். 27 years ago 11th December 1998 வந்து பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ்னு ஒருத்தர், அவர் பாப் சிங்கர் அண்ட் ஆக்டர். அவர் தாய்லாண்டில் இருக்கார். அவர் வந்து பேங்காக் டு சூரத் ட்ராவல் பண்ணுறதுக்காக அவர் வந்து தாய் ஏர்வேஸை புக் பண்ணியிருக்காரு. அவர் போன ஃப்ளைட் ஃபுல்லாகவே கிராஷ் ஆயிடுச்சு. சில பேர் உயிர் பழைச்சிருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர். இவர் உட்காந்துருக்கிற சீட் வந்து பார்த்தீங்கன்னா 11A. இப்போ வந்து 2025 போயிங் 787 நிறைய ஏர் கிராஷ் ஆகிருக்கு. அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் வந்து இவர் ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு. அவர் உட்காந்துருக்கிற சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11A. அவர் பேர் வந்து ரமேஷ். இப்போ 2012க்கு போகலாம். இப்போ 2012 வந்து பார்த்தீங்கன்னா போயிங்கும் அதுக்கப்புறம் டிஸ்கவரி சேனல் அண்ட் நாசா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஃப்ளைட் ஆர்டிஃபிஷியலாக கிராஷ் பண்ணால் எவ்வளோ டேமேஜ் எடுக்குதுன்னு அது மெக்சிகோ டெசர்ட்டில் பார்த்துருக்காங்க. அது ரிசர்ச் ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மிடிலும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்க வந்து நிறைய டேமேஜை க்ரியேட் பண்ணுறது அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேக் அண்ட் டெயில் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக உட்காந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே 11A சீட் வேணும் 11A சீட் வேணும்னு ரஷ் பண்ணாதீங்க. இந்த 100 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 2 இன்சிடெண்ட்டில் மட்டும்தான் 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. இட் இஸ் நோ மிராக்கல், இட் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.